ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் சேனல் சீரியல் ஸ்பீக்கர். இன்றைக்கி சிறகடிக்க ஆசையில் என்ன நடந்துச்சுன்றதை பார்க்கலாம். ஹவுஸ் ஓனர் முத்துக்கிட்ட பேசுகிறாங்க. இந்த காலத்து பொண்ணுங்கள்லாம் சரியில்லை, ஓடி போய் கல்யாணம் பண்ணிடுறாங்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ முத்து ரொம்பவே கோவப்பட்டு அப்படியெல்லாம் எங்கள் பொண்ணு கிடையாதுன்னு சொல்கிறாங்க. இதை சீதா தள்ளி நின்று பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றுட்டுருக்காங்க. அப்போ முத்து சீதாவை கூப்பிட்றாரு. கூப்பிட்டுட்டு இந்த பாரு, இவர் எல்லா காலத்து பொண்ணுங்க மாதிரி உன்னையும் நினச்சிட்டாரு. எல்லோரும் ஓடியெல்லாம் போய் கல்யாணம் பண்ணுறாங்களா, அந்த மாதிரி நீயும் பண்ணுவேன்னு நினச்சிட்டாரு. அப்படிலாம் இல்லைன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பதிலுக்கு சீதா என்ன பேசுகிறதுனே தெரியாமல் உம்முன்னு நிற்கிறாங்க. அதுக்கு முத்து சொல்கிறாரு, நீங்கள் நினைக்கிற மாதிரி பொண்ணு சீதா கிடையாது. அவள் ரொம்ப நல்ல பொண்ணு. நான் என்ன சொல்கிறேனோ அதை கண்டிப்பாக அவள் கேட்பா. குடும்பத்துக்கு பிடிக்காதெல்லாம் செய்ய மாட்டா. நீ சொல்லு சீதா, நான் மாமா சொல்கிறவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், நீ சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பதிலுக்கு சீதாவோட அம்மாவும் உங்ககிட்ட தானே கேட்குறாங்க, வாயை திறந்து சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் சீதா எதுவுமே சொல்லாமல் போயிடுறாங்க. மீனா முத்துக்கிட்ட நீங்கள் ரொம்பவே அவளை கம்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க, அப்படி பண்ணாதீங்க, அது ரொம்ப கஷ்டம், அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. முத்து சொல்கிறாரு, அவள் நல்லது தானே கேட்குறா, நான் நல்லதுக்காக தானே சொல்கிறேன், நான் சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி முத்து சொல்கிறாங்க. மீனா போய் சீதாவை பார்க்குறாங்க. சீதா மீனா கிட்ட சொல்லி அழுகுறாங்க. நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேங்க்கா, நான் பண்ணது ரொம்ப தப்பு போல், இது எல்லாத்துக்கும் கஷ்டப்படுத்துதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. பதிலுக்கு மீனா கவலைப்படாத, பார்த்துக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. ரோகிணி காட்டுறாங்க. ரோகிணி பணத்தை திரும்ப கேட்குறதுக்காக சிட்டியை போய் பார்க்குறாங்க. அங்கே போயிட்டு, நீ கொடுத்த நகை திருட்டு நகை, நீ என்னை ஏமாற்றிட்ட, நான் கொடுத்த பணத்தை எனக்கு திரும்ப கொடுத்துடு, என் மாமியார்கிட்ட நான் போய் கொடுக்கணும், இல்லாட்டி என்னை வீட்டை விட்டு துரத்திடுவாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. பதிலுக்கு சிட்டி ரோகிணியை பார்த்து, என்ன சொல்கிறீங்க, இது திருட்டு நகைன்றது எனக்கு தெரியாது, நீங்கள் எப்படி பணம் கொடுத்து வாங்கினீங்களோ அதே மாதிரி தான் நானும் இன்னொருத்தங்கிட்ட பணம் கொடுத்து வாங்கினேன், நீங்கள் எப்படி அதை திருட்டு நகைன்னு சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியலைன்ற மாதிரி கேட்குறான். பதிலுக்கு ரோகிணி சொல்கிறாங்க, எதுவும் தெரியாத மாதிரி நடிக்காத, நீ கொடுத்தது திருட்டு நகை, நீ பாதி விலைக்கு கொடுக்கும்போதே நான் சந்தேகப்பட்டிருக்கணும், ஆனால் நான் தெரியாமல் வாங்கிட்டு போயிட்டேன், அது என் மாமியார் போட்டுட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க, அப்போ அந்த நகையோட சொந்தக்காரங்களே என் மாமியார் கிட்ட சத்தம் போட்டு வாங்கிட்டு போயிருக்காங்க, போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்லாம் சொல்லியிருக்காங்க, இதனால் என் மாமியார் என்னை ரொம்பவே பேசி அடித்து அசிங்கப்படுத்திட்டாங்க, இனிமேல் அந்த பணத்தை எனக்கு நீ திருப்பி கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்குறாங்க. பதிலுக்கு சிட்டியும், சரிங்க, நான் பணத்தை திருப்பி கொடுத்துட்றேன், அந்த நகையை நீங்கள் என்கிட்ட கொடுத்துருங்க, நான் அந்த ஆள்கிட்டே திரும்பவும் கொடுத்து பணத்தை வாங்கி உங்களுக்கு தந்துடுறேன்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் ரோகிணி ரொம்பவே டென்ஷன் ஆகி சொல்கிறாங்க, அது திருட்டு நகை, அந்த திருடினவங்க யாருன்றதை கண்டுபிடிக்கணும்னு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க, அதனால எங்கள் அத்தை அவங்கக்கிட்டே கொடுத்துட்டு வந்துட்டாங்க, அந்த நகை இப்போ என்கிட்ட கிடையாது, ஆனால் நான் கொடுத்த பணத்தை நீ திருப்பி கொடு அப்படின்ற மாதிரி சிட்டிக்கிட்ட ரொம்பவே கோவமாக பேசுகிறாங்க. ஆனால் சிட்டி ரோகிணி கிட்ட, அது என்ன நகையாக வேணால் இருந்துட்டு போட்டும், பொருளை கொடுங்க, பணத்தை தரேன், இல்லாட்டி என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, அப்புறம் எனக்கு தான் நஷ்டமாயிடும்ன்ற மாதிரி சொல்லி ரோகிணி கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. ரோகிணியும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நடந்து போகிறாங்க. அவங்க ஃப்ரெண்டு கிட்ட காசு கேட்கலாமான்னு சொல்லி ஃபோன் எடுக்கிறாங்க. வித்யா கிட்ட காசு கேட்டாலும் அவள் எப்படியும் அவள் லவர் கிட்ட தான் கேட்பா, இதுக்கு நம்மளே அவளோட லவர் கிட்ட கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முருகனுக்கு கால் பண்ணுறாங்க. பதிலுக்கு முருகனும் அட்டன் பண்ணுறாங்க. என்ன விஷயம், ஏன் கூப்பிட்ருக்கீங்கன்ற மாதிரி கேட்குறாங்க. கேட்டதுக்கு ரோகிணி, எனக்கு ரொம்ப எமர்ஜென்சியாக ஒரு 1 lakh தேவைப்படுது, நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் மந்த்தே உங்களுக்கு கொடுத்துறேன்ற மாதிரி சொல்கிறாங்க. பதிலுக்கு முருகன், நான் கொஞ்சம் வெளியே இருக்கேன், நான் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு கூப்பிட்றேன்ற மாதிரி சொல்லிட்டு கட் பண்ணிட்டாரு. இங்கே பார்த்தா மீனா காலையில் நடந்த கல்யாண ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க மீனா அருண் 3 பேர் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் பின்னாடி இருந்து முத்து மீனா எனக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மீனா பயந்து ஃபோனை மறைச்சிட்டு ஆஃப் பண்ணி வச்சுட்டு போய் தண்ணி எடுத்துகிட்டு வராங்க. அவங்க போன கேப்பில் முத்து மீனாவோட ஃபோனை எடுத்து கையில் வச்சிட்ருக்காரு. அதை பார்த்ததும் மீனா வேகமாக வந்துட்டு, நீங்கள் எதுக்கு இப்போ என் ஃபோனை எடுத்தீங்கன்னு சொல்லி வெடுக்குன்னு அவர் கையிலேருந்து வாங்கிடுறாங்க. பதிலுக்கு முத்து, இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னு இவ்வளோ சீக்கிரமாக கையிலேருந்து ஃபோனை பறிச்சுக்கிட்டேன், என் கையில் கீறிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு மீனா சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் ஃபோன் எடுத்து பார்க்குறது ரொம்ப தப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பதிலுக்கு முத்து, நீ வேணால் ஏன் ஃபோன் எடுத்து பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே மீனா, ஏன் இப்போ தேவையில்லாத வேலை, அவங்க பெர்மிஷன் இல்லாமல் அவங்க ஃபோனை எடுக்கிறது ரொம்பவே தப்பு, நீங்கள் எடுத்தது தப்புங்க, என்னோடய விஷயமாக நான் நிறைய பண்ணி வச்சுருக்கேன், அதில் பூ கட்டுறதுக்கான டிசைன்ஸ் எல்லாம் நான் பார்த்து வச்சுருக்கேன், நீங்கள் அதெல்லாம் டெலிட் பண்ணிட்டா என்ன பண்ணுறதுன்ற மாதிரி கேட்குறாங்க. பதிலுக்கு முத்து மீனா பார்த்துட்டு, அந்தளவுக்கு அறிவில்லாமலாம் கிடையாது, நான் அப்படியெல்லாம் பண்ணிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மீனா மொபைல் எடுத்து கிச்சனுக்குள்ளே கொண்டு போயிட்டு காலையில் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் டெலிட் பண்ணி விட்டுறாங்க. முத்துவும் மீனாவும் தூங்க போகிறாங்க. முத்துவோட மைண்டில், நம்ம ஏன் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கோம் சீதாவோட விஷயத்தில், அவள் என்னமோன்னு பண்ணிட்டு போகிறான், நம்ம விட்டுறலாமே, ரொம்பவும் கட்டாயப்படுத்துறது தப்பு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. அதே சேம் டைம் மீனாவும், பரவாயில்ல, நம்ம பொண்டாட்டியோட தங்கச்சின்றதை மட்டும் நினைக்காம தங்கச்சியாகவே நினச்சி சீதாவோட லைஃப்பில் இவ்வளோ அக்கறை முத்து எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லி இவங்க நினச்சிட்டு இருக்காங்க. அப்புறமா முத்து திரும்பவும், இல்லை நம்ம பண்ணுறதா சரி, அருண் ஒரு கெட்டவன், அவன்கிட்ட சீதா மாட்டிடக்கூடாது, இதில் நம்ம உறுதியாக இருக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. மீனாவும், இல்லை நம்ம பண்ணுறதா சரி, அவர் என்னதான் உரிமை எடுத்துக்கிட்டாலும் அவளோட லைஃப்பை அவள் தான் டிசைட் பண்ணணுன்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க. முத்து அவரோட மனசில், மாமா இருந்தால் என்ன பண்ணிடுவாரோ அதை தான் நம்மளும் பண்ணுறோன்னு நினச்சிக்கிறாங்க. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் திரும்பி பார்த்துட்டு 2 பேருமே பேசுகிறாங்க.
மீனா நினைக்கிறாங்க சீதா விஷயத்தில் விட்டு கொடுத்துருவார். நான் முத்து எந்திரிச்சு சீதா விஷயத்தில் நான் ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பேன்ற மாதிரி சொல்கிறாங்க. பதிலுக்கு மீனாவும் உங்களெல்லாம் திருத்தவே முடியாது, நீங்கள்லாம் ரொம்பவே பிடிவாதம் பண்ணுவீங்க, என்னமோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மீனா தூங்கிடுறாங்க. சீதா காட்டுறாங்க. சீதா காலையில் நடந்த கல்யாணத்தை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா அருணும் காலையில் நடந்த மேரேஜை நினச்சிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் ஒன்று ஒன்றா பழசெல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. மாலை மாற்றிக்கிட்டது, சைன் பண்ணது, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் இமேஜின் பண்ணுறாங்க. இதோட ரோகிணியை காட்டுறாங்க. ரோகிணி மனோஜ் கிட்ட ரொம்பவே கோவமாக பேசிகிட்டு இருக்காங்க. உங்கள் அம்மா கிட்ட நீ எந்த விஷயமே வாயை திறந்து பேசவே மாட்டியா, அவங்க பண்ணுறது தப்புன்னு உனக்கு தெரியாதுன்ற மாதிரி கேட்குறாங்க. பதிலுக்கு மனோஜ் ஏன் எங்கள் அம்மா என்ன தப்பு பண்ணாங்க அப்படின்ற மாதிரி கேஷுவலாக கேட்குறாங்க. அதுக்கு ரோகிணி சொல்கிறாங்க, உங்கள் அம்மாவை சமாதானப்படுத்தணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் நான் உங்கள் அம்மாவுக்கு கிஃப்ட் பண்ணலான்னு நினச்சேன். என்கிட்ட இந்த காசை வச்சு நான் அவங்களுக்கு நகையும் வாங்கி கொடுத்தேன். அவங்க என்னடானா அந்த நகையை திருட்டு நகைன்னு சொல்லி அவங்கக்கிட்டே கொடுத்துட்டு வந்துட்டாங்க. அவங்க என்ன பண்ணியிருக்கணும், என் மருமகளால் தானே கொடுத்தா, அவகிட்டே நான் போய் கொடுக்குறேன், நீங்கள் அவகிட்ட வாங்கிக்கோங்கன்ற மாதிரி சொல்லியிருக்கணும். நான் அந்த நகையை கொடுத்துட்டு பணத்தை வாங்கியிருப்பேன். இப்போ என்னடானா எனக்கே பனிஷ்மெண்ட்டுன்னு சொல்லி காசை கேட்குறாங்க. அந்த காசு ஒன்றும் அவங்களோடது இல்லையே, அது என்னோடதே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பதிலுக்கு மனோஜு அது எதுவுமே எனக்கு புரியாது அப்படின்ற மாதிரி அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க. இவங்க இது மட்டும் இல்லாமல் உங்கள் அம்மா என்னை தனியாக தூங்க சொல்கிறாங்க பற்றி, அது இதை விட தப்பு, இந்த மாதிரிலாம் எந்த மாமியாரும் பண்ண மாட்டாங்க, இது ரொம்பவே கொடுமை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே மனோஜ் பெட்ரூமில் நடக்கிற விஷயத்தெல்லாம் நம்ம தான் ஃபேஸ் பண்ணிக்கணும், நீ எங்கேயும் போவேனா, நீ இங்கேயே கட்டிலே தூங்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரோகிணியும் மனோஜ் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாருன்ற மாதிரி நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் மனோஜ் ரோகிணியை கட்டிலில் படுக்க சொல்லிவிட்டு அவர் பாய் விரித்து கீழே உட்காந்துட்ருப்பாரு. அதை பார்த்துட்டு மேற்கொண்டு ரோகிணிக்கு ரொம்பவே கடுப்பாயிரும். உன்னெல்லாம் திருத்தவே முடியாது, நீ எல்லாம் வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்கள் கூட இருக்கிறது எனக்கு அடிமையான வாழ்க்கை மாதிரி இருக்குது, இதெல்லாம் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கத்தி பேசிகிட்டு இருக்காங்க. இதை வெளியே இருந்து விஜயா கேட்டுடுறாங்க. கேட்டுட்டு ரூம்குள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. பார்த்தா ரோகிணி கட்டில்லையும் மனோஜ் கீழேயும் இருக்காங்க. இவங்க 2 பேரும் விஜயாவை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. 2 பேர்த்தையும் விஜயா ரொம்பவே முறைச்ச மாதிரி நின்றுட்டுருக்காங்க. மனோஜ் கிட்ட ஏன்டா நீ கீழே உட்காந்துருக்க, உன்னை கீழே உட்கார சொன்னால அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ரோகிணி இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்குறா. பதிலுக்கு விஜயா ரோகிணியை பார்த்துட்டு நீ எல்லாம் வாய் பேசவே கூடாது, உன்னெல்லாம் இதோட வீட்டுக்குள்ளே வச்சிருக்கிறதே ரொம்ப தப்பு, உன்னால் எனக்கு கெட்ட பேருவாக வந்துட்டு இருக்குது, பணக்காரின்னு சொல்லி ஃபஸ்ட்டு என்னை ஏமாத்தினேன், இப்போ திருட்டு நகையை கொடுத்து என்னை ஜெயிலுக்கு தலை பார்த்தேன், உன்னையெல்லாம் வீட்டுக்குள்ளே வச்சுருக்கதே ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஆத்திரப்பட்டு ரோகிணி கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ரோகிணியை பார்த்துட்டு நீ வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கெல்லாம் உனக்கு இன்னும் வார்னிங் இருக்குது, நீ பணத்தை செட்டில் பண்ணால் மட்டும்தான் நீ வீட்டுக்குள்ளே இருக்க முடியுன்ற மாதிரி ரொம்பவே திட்டுறாங்க. பதிலுக்கு ரோகிணி நான் எந்த தப்பு பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனாலும் அதை விஜயா எப்பயும் போல் கண்டுக்கவே இல்லை. இதோட இன்றைக்கி எபிசோடை முடிச்சிருக்காங்க. நாளைக்கு என்ன நடந்துச்சுன்றதை நாளை எபிசோடில் பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.